الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி அந்த சலாத்திற்கு பதில் சலாம் பெற்றவனாக என் உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனக்கு இந்த மன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு 5 வருவதற்கு முன் 5 நீ பேணிக்கொள். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் அருட்கொடையிலேயே அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் என்ற தலைப்பில் நான் ஒரு சில நியாமத்துகளை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டும் பொழுது 14 அத்தியாயத்துல 34வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்கள் எண்ணினால், எப்படி அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்கள் எண்ணினால், என்ன நினைத்தால் லா தஹ்சூஹா, அதை நீங்கள் எண்ணி முடித்து விட முடியாது என்று அல்லாஹ் தஆலா தன் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வோட நியாமத்து இருக்குது, நம்ம எவ்வளவு நினைச்சு பார்த்தாலும் அல்லாஹ்வோட நியாமத்து போய் கொண்டுதான் இருக்கு, தவிர அதோட எண்டு கிடையாது. அல்லாஹ் தஆலா நிறைய நியாமத்து அல்லாஹ் தஆலா நோமத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வேற ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன் வ ஹதைனாஹு நஜ்தைன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உங்களுக்கு நாம் 2 கண்களை கொடுக்கவில்லையா, வ லிசானன், இன்னும் உங்களுக்கு நாவை நாங்கள் தரவில்லையா, வ ஷஃபதைன், அதற்கு 2 உதடுகள் நாம் உங்களுக்கு தரவில்லையா. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு நியாமத் நண்பர்களே. 2 கண்ணு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான்னு சொன்னா சும்மாவா? எத்தனை கூட்டு பயலங்க ரோட்ல திரியறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது. இப்ப நாம கண்ணுல இருந்து பாக்குறோம் பேசுறோம் அப்படின்னா கண்ணு அல்லாஹ் தஆலா 2 கண்ணை சலாமத்தா அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாவ பேச அல்லாஹ் தஆலா நாவ கொடுத்துருக்கிறான். அந்த நாவ வச்சு அல்லாஹ் தஆலா நாம் ஏன் ஷுக்ர் செய்யாம வாழ்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்கக்கூடிய விஷயமாக நண்பர்களே. நாம எல்லாம் குர்ஆன் ஓதுறோம், ரொம்ப தெரிஞ்ச சூறால அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை சொல்லி கடைசியா சொல்லி காட்டான். சூரத்துல் தகாசுர் அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எப்படி நாளைக்கு மறுமையில நீங்க விசாரிக்கப்படுவீங்க? எதை பத்தி விசாரிக்கப்படுவீங்கன்னா அல்லாஹ்வுடைய நியாமத்தை பற்றி நீங்க என்ன பண்ணுவீங்க, விசாரிக்கப்படுவீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வோட நியாமத்தை பத்தினா என்ன? மேல சொன்னாங்க, வலிசானும் வஷஃபத்தினும் ஹதைனாஹும் நஜ்தைன். இந்த அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அல்லாஹ் தஆலா கேட்பான் நண்பர்களே. அடுத்ததாக 5 விஷயங்களை பற்றி, 5 வகையான நியாமத்துகளை பற்றி ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. திர்மிதியில பதிவு செய்யப்படும் ஹதீஸ் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யுதனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், சிஹதிக கப்ல சுகுமிக வ ஷபாபிக கப்ல ஹுர்மிக வ கினாக கப்ல ஃபக்ரிக வ ஃபராகக கப்ல சுகுலிக வ ஹயாதிக கப்ல மௌதிக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா என்னன்னு சொன்னீங்கன்னா, இதுல 5 வகையான நியாமத்துகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுலயும் நமக்கு ரொம்ப முக்கியமான இது என்னன்னு சொன்னா, ஸஹத்தக கப்ல சுகுமிக, ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் இருக்குது, அல்லாஹ் அக்பர், நம்ம அல்லாஹ் தஆலா கொடுத்த மிக ஃபர்ல் நண்பர்களே. ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா நம்ம என்னத்துக்கு இபாதத் செஞ்சிருக்கோமா, தொழுதிருப்போமா, குர்ஆன் ஓதிருப்போமா, திக்ர் செஞ்சிருப்போமா? அல்லாஹ் தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, அல்லாஹ் இந்த அடியான் இந்த நேரத்தை திக்ர் செய்யணும், இந்த நேரத்துல அல்லாஹ் இபாதத் செய்யணும், அல்லாஹ் நமக்கு இந்த அல்லாஹ் தஆலா ஆரோக்கியம் தந்திருக்கான்னு சொன்னா அதை நம்ம நினைத்து பார்த்து அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்யணும் நண்பர்களே. அல்லாஹ் தஆலா நமக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் தான் சிஹத்தா கொடுத்துருக்கிறான். நோய் நொடி இல்லாத எத்தனையோ பேர் ஜிஹெச்ல பார்க்க நோய் நொடியை விட்டு எத்தனையோ பேர் நோயால வாடுறாங்க.
அல்லாஹ் நம்மளை அப்படி ஆக்காம இந்த நேரத்துல நாம இந்த மன்றத்தை உட்காரணும், அல்லாஹ் ரசூலை பத்தி பயனை கேட்கணும், அல்லாஹ் ஆஃபத்தை கொடுத்து உட்கார வச்சுக்கலாம். நம்ம இந்த ஞாபகத்தை நம்ம பயன்படுத்த நண்பர்களே. நம்ம ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமாக இருக்கு நண்பர்களே. அல்லாஹ் தாலா குரான்ல 2 ஞாபகத்தை பத்தி சொல்றான். நிஅமத்தானி, 2 ஞாபகத்தை பத்தி அல்லாஹ் தாலா குரான்ல சொல்றான். முதலாவது ஆரோக்கியம், 2வது ஓய்வு. இந்த 2 விஷயம் தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் குறிப்பானதாக இருக்கு என்று அல்லாஹ் தாலா சொல்றான் நண்பர்களே. அதே போன்று அல்லாஹ் தாலா குரான்ல சொல்லி காட்டுறான், ஃபைதா ஃபரக்த ஃபன்சர், நீங்கள் உங்களுடைய ரப்பின் பக்கம் திரும்புங்கள். வைலா ரப்பிக ஃபர்கப், அது எப்படின்னா ஆர்வத்துடன் உங்க ரப்போட நீங்க பேசுன்ற ஒரு ஆர்வத்தோட அச்சத்தோட உங்க ரப்பின் பக்கம் திரும்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல ஒரு அரசாங்கம் இருந்துச்சு. அந்த அரசாங்கம் எப்படின்னு சொன்னா, வருஷத்துக்கு ஒவ்வொருத்தர் இருப்பார், ஒவ்வொரு அரசர் இருப்பார். அது எப்படின்னா, இந்த வருஷத்துக்கு ஒருத்தர் இருந்தாருன்னா அடுத்த வருஷம் அவர் இருக்க மாட்டார், அடுத்த வருஷத்துக்கு ஒருத்தர் இருந்தாருன்னா அடுத்த வருஷம் ஒருத்தர் இருக்க மாட்டார். அந்த மாதிரி இந்த ஒரு நாட்டுல ஆட்சி போயிட்டு இருந்துச்சு. அது எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஜெயித் ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். ஜெயிதோட ஆட்சி 1 வருஷத்துக்கு இருக்கு. அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் அவனை அந்த ஆட்சி நடக்காது. அவனை கூட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள அந்த ஜெயிதை கூட்டு போவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி கூட்டு போவாங்க எப்படின்னா, இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போறது நடுவில் ஏரி இருக்கும், படகுல தான் போற மாதிரி இருக்கும். அந்த படகுல அந்த காட்டுக்குள்ள போனான்னு வச்சுக்கோங்களேன், சிங்கம், புலி, இது மாதிரி யானைங்க நிறைய காட்டு இருக்கும். அங்க நம்ம யாரோ மனிதர்கள் போயிட்டாங்கன்னா அந்த விலங்கு என்ன பண்ணுன்னா அடிச்சு எல்லாத்தையும் கொண்டு சாப்பிடும். சரி உள்ள போனா மறுபடியும் உசல் திரும்பி வர முடியாது. அந்த மாதிரி அந்த ஒரு ஊர் அந்த மாதிரி ஊர் இருக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்சி 1 வருஷம் நடத்துறாங்க, மறுபடியும் முகத்து தராங்க, ஆட்சி நடத்த முகத்து மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு அறிவாளியான ஒரு பையனை, ஒரு சின்ன பையன் மாதிரி ஒருத்தனை ஆட்சிக்கு இறக்குறாங்க. அவனை ஆட்சிக்கு இறக்குறப்ப அவன் என்ன பண்ணானா, அவன் புத்திசாலியான பையன். அவங்க ஆட்சியை வாழ்ந்த அந்த 1 வருஷத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டான். உதாரணமா எப்படின்னா, அவன் அந்த காட்டுல விலங்குகள் இருக்குல்ல, அந்த விலங்குகளை வேட்டையாளனை வச்சு அந்த விலங்குகள்லாம் கொண்டு வேலை தூக்கி போட்டு அந்த இடங்கள்ல உள்ள அசிங்கமான மரங்கள், செடி கொடிகளை வெட்டி அந்த இடத்துல நல்ல பில்டிங் அந்த மாதிரி அவங்க கோட்டை அந்த இடத்துல கட்டி இது பண்ணிட்டு அந்த 1 வருஷத்துல. இவன் இந்த இடத்துல ஆட்சி முடிஞ்சோன்னு இவன் கொள்றதுக்காக அந்த இடத்த கூட்டு போறான். அந்த இடத்துல போறப்ப அந்த அறிவாளியான பையனை கூட்டு போறாங்க. பொதுவா மத்தவங்களை கூட்டு போறப்ப எல்லாம் மூக்கால நாட்கள் அழுதுட்டே போயிட்டு இருக்கிறான். இவன் மட்டும் சிரிச்சுட்டே போறான். அப்படி சிரிச்சுட்டு போகும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவன் எப்பயுமே சிரிச்சுட்டு வரான், மத்தவங்க அழுகுறாங்க, இவன் மட்டும் சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இவங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு காரணம் அவங்க அந்த தீவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த தீவுல இவன் ஒரு அரசாங்கமே, அதாவது ஒரு ஆட்சி அதிகவே கோட்டமா கட்டி வச்சிருக்கிறான். அதை பார்த்தோன்னு எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. இப்ப இவன் இங்க ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிவாளியா இருக்கிறதுனால ஒவ்வொரு ஞாபகத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கு வழங்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த பையனுக்கு அறிவென்ற ஒரு ஞாபகத்தை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய ஞாபகத்துக்கு அல்லாஹ் தஆலா நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயம் சுகூர் செஞ்சுட்டே போயிட்டோம்னா சுகூர் செய்யலாம் நண்பர்களே. அதே போன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்துன்யாவு முஸர்ரஅத்துல் ஆখিরা, இந்த பூமி ஆகிறது எப்படி, இந்த துன்யா ஆகிறது மறுமையின் விவசாய நிலமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம். எப்படி அது எப்படின்னு சொன்னா, இந்த பூமி இருக்குது, இந்த துன்யாவில் நாம செய்யக்கூடிய இபாதத் இருக்குது, அந்த இபாதத் தான் நம்ம மறுமையுடைய ஒரு விவசாய நிலத்திற்கு ஒரு விவசாய நிலம் எப்படி இருக்கும், பச்சை பசையே நல்லா கண்ணு கெட்டினதும் இருக்கும், ஆனா அழகா தெரியும்ல. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல துன்யாவில செய்யக்கூடிய இபாதத் இருக்குது, நாளைக்கு மறுமை அல்லாஹ் தஆலா நம்முடைய அந்தஸ்தை இந்த மாதிரி விவசாய நிலத்தை போன்று அல்லாஹ் தஆலா ஆக்கும்னு குர்ஆன்ல சொல்றாங்க நண்பர்களே. அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், அதாவது அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்கள் பணக்காரராக இருக்கும் பொழுது, உங்களுக்கு செல்வம் இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, அள்ளி மக்களுக்கு தாராளமாக அள்ளி கொடுங்கள், சதகா செய்யுங்கள், ஜகாத் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நண்பர்களே, அதாவது என்னதுன்னா, நாம பண வசதி இருந்துச்சுன்னா நாம அதிகமா சதகா செய்யணும், அதிகமா மற்றவர்களுக்கு ஏழை பணக்காரர்கள் எல்லாம் உதவி செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலாட்ட மறுமையில ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட கேட்பான். என்னத்த கேட்பான்னு சொன்னா,
லவுலா அஹர்தனி இலைய அஜலில் கரீப், யா அல்லாஹ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசத்தை கொடு, நான் உனக்காக இன்னும் செலவு செய்து உன் வழியில் நான் சதக்கா செய்து இன்னும் நான் உன் நல்ல இபாதங்கள் செய்து வருகின்ற அல்லான்னு ஒரு அடியான்னு கேட்பான் மறுமையில. அதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், உன் டைம் முடிஞ்சு போச்சுடா தம்பி, இதுக்கப்புறம் உன் வேலை எல்லாம் செல்லாது, நீ போன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா துரத்து விட்டுரும். அதே போன்று நிறைய விஷயங்கள்ல அல்லாஹ் தஆலாவுடைய நியாமத்தை பத்தி பேசணும்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசலாம். அதுல குறிப்பாக நான் விஷயம் மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஆக அன்றைக்கு நல்லடியார்களே, இதுவரை நாம் என்னென்ன கேட்குமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்த புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.